செயின் பிராக்கெட்ல சத்தம் கேட்குது, அது என்னன்னு பாரு. செயின் பிராக்கெட் சவுண்ட் வருதா? வண்டி மாமியார் பஸ் ஸ்டாப்ல நின்றுறாங்களாம். வண்டி ஆனால் ரெடி பண்ணுறாங்க, போய் கொஞ்சம் கூட்டின்னு வரதுக்கு. பஸ் ஸ்டாண்டு போய் எமர்ஜென்சி தம்பி தான், சின்ன பேர் அண்ணா அண்ணா சீரியஸ் டக்குன்னு வா அண்ணா. சரி போயிடுது. ஒன்னே வந்துடுறது எங்கதான் நம்ம வீடு வேலை நடந்துட்டு சின்ன வேலை. பஸ் ஸ்டாண்ட் போகணும் அர்ஜுன், ஏதாவது வண்டி இருக்குமா? பஸ் ஸ்டாண்டு போகணும் தம்பி வேண்டாம். ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ். என்னடா என்ன பார்த்தா என்ன கேனியன் மட்டும்தா? டேய் என்னடா என்ன நினைக்கிறீங்க? ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட தான் தரமான ஒரு சம்பவம் தான் பார்க்க போறோம். நம்ம அண்ணன் கடையில தான் வந்து நம்ம வந்து கேட்டு நம்ம ஒரு பிராங்க் பண்ண போறோம். இது மெக்கானிக் கெட்டப் கூட நம்புவாங்களா தெரியல. அண்ணன் சொல்லிட்டு வந்தோம். அண்ணா நாங்கள் பண்ணிட்டு நீங்கள் இது கண்டுக்காதீங்க, யார் இருந்தாலும் ரேண்டமாக ஒர்க் ஷாப்புக்கு வர்றவங்கள தான் பிளான் பண்ணி தூக்க போகிறோம். ஆனால் அந்த கண்டென்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த கண்டென்ட்டை முழுமையாக பாருங்கள். மெக்கானிக் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க, போர் அடிக்கும். பட் இந்த வீடியோ நம்ம எங்கே மெக்கானிக் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணோம். ஒரு வீடியோ தான். அப்புறம் காரைக்கால் மெக்கானிக் தான் பக்காவாக பிளான் பண்ணி ஆளை வச்சு செய்கிறோம். நமக்கு சின்னதுக்குடா தெரிக்க விடுவோண்டா, நாங்க நடந்தாலே புயல் வானுங்கடான்னு இனிமே நம்ம காலம் தான். வாங்க நம்ம தான். சார் சொல்லுங்க சார். ஏய் சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன். அது ஆரம்பத்துல ஒரு பாத்துறதால வேற ஆளு தான் செய்யணும். A few moments later. செயின் பிராக்கெட் உரசுது, அதை கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு செயின் பிராக்கெட்ல சத்தம் கேட்குது, அது என்னன்னு பாரு. செயின் பிராக்கெட் சவுண்ட் வருதா? சவுண்ட் அந்த கரகரம் கேட்குறது. சொல்லுங்கண்ணா. அண்ணா குமாரா? அண்ணா அண்ணா வெளியே போயிருக்காண்ணா. சொல்லுண்ணா. 11 மணிக்கு வந்து வாங்கிக்க போறாரு. வண்டி என்ன வண்டி? பேஷன் ப்ரோ ஃப்ரண்ட்ல டூம் முடிஞ்சிட்டு. பேஷன் ப்ரோ வண்டி ரெடி ஆயிடுச்சு. டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் போயிருக்கோம். வெயிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துருக்கோம். வண்டி ஓட்டி பார்க்குறது அண்ணா சொல்லிட்டு தான் போனாப்ல. வெயிட் உட்காரு உள்ள உட்காருண்ணா. சார் ஐயா உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, உட்காருங்கண்ணா. நீங்கள் உட்காருங்க. அண்ணா அண்ணா சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, மாமியார் வந்தாங்க, பஸ் ஸ்டாண்டில் நின்றுறாங்களாம். வண்டி இருந்தா கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. புரியல. வண்டி மாமியார் பஸ் ஸ்டாப்ல நின்றுறாங்களாம். அந்த பஸ் ஸ்டாப்ல வண்டி இருந்தா ரெடி பண்ணி கொடுங்க, போய் கொஞ்சம் கூட்டின்னு வரதுக்கு. வண்டி எதனா கார் வண்டி எதனா? வண்டியா? என் வண்டி அவன் எடுத்துன்னு போயிடறான், தம்பி எடுத்துன்னு போயிடறான் வண்டி. என் வண்டி வெளியே போயிருக்கு. வேற யாரா வண்டி இந்த ரெடி பண்ணி கொடுங்க. ஹெல்ப்
பஸ் ஸ்டாண்டு போய் எமர்ஜென்சி தம்பி தான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வண்டி என் வண்டி வெளியே போயிருக்கு மக்கா, என் வண்டி வெளியே போயிருக்கு. வந்தா முடிச்சு விட்டோம். போயிருக்கு அண்ணா சீக்கிரம் டக்குன்னு வா அண்ணா. சரி போயிட்டு ஒன்னே சீக்கிரம் போயிட்டு வந்தோம். தம்பி தானே, நம்ம தம்பி தானே, இது ஒரு சின்ன வேலை. ஏய் சீக்கிரம் வா அண்ணா. வண்டி வண்டி இது டியூக்கு அது மாதிரி டியூக்கு எம்டி அது மாதிரி இதா? ஏய் சாவி போற அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் பைக்கார போய். நானா வண்டி குப்பை மாதிரி இது இல்ல ஓட்டு ஓட்ட. ஏய் ஸ்டார்ட் ஆச்சு பாரு வண்டி சாவி. இதெல்லாம் இருக்குண்ணே, இதெல்லாம் போடுச்சு. ஏய் அதே மாமேரி கூட பண்ண தூக்கி பண்ண இது வந்துடும் நானே. நம்ம தம்பி அவசரமா போகணும். நம்ம தம்பி நில்லுங்க வந்துடும். அது போட்டோம், அந்த சிமெண்ட் மூட்டை போட்டோம். போட்டியா? எம்சாண்ட் வேணா சொன்னாரு கொத்தனாரு, அது வாங்கி எம்சாண்டா இது? அந்த 10 மூட்டை சிமெண்ட் மூட்டை கொண்டா போட்டாச்சா? போட்டு நைட்டு அந்த இதெல்லாம் இல்லையா போட்டியா? அளவையில எடுத்து போட்டல. அந்த பாக்ஸ் ஒண்ணு பெரிய பாக்ஸ் அட்டை பாக்ஸ். ஆமா அது எடுத்து போட்டோம். போட்டியா? அது இப்ப இது கொண்டாந்து குடோன்ல போட்டு அண்ணி அரிசி மூட்டாரு. என்ன இல்ல? ஆமா அண்ணாச்சிக்கல்ல வாங்க கொடுத்து அண்ணன் வெயிட் பண்றாரு. ஓகே சீக்கிரம் வா. வந்துடும் வெயிட் பண்ணுங்க. வந்துடும் வாங்க உட்கார் நில்லுங்க வாங்க. ஏய் சார் வந்துட்டடா. வண்டி தம்பி சித்தாண்ட பாத்தியா முன்னாடி சிமெண்ட் கிடக்குல, அது ஒரு மூட்டை ஒண்ணு எடுத்தாந்து நம்ம வீடு வேலை நடந்துட்டு சின்ன வேலை தானே. அவசரமா போகணும்னு சின்ன வேலை. உங்க அவசரத்துக்கான இது பண்ணிக்கிறேன். நான் ஏன் வேலையை பார்க்கணும், அவசரமா தான் வந்தேன். என்ன அர்த்தத்துல இப்படி பண்ற? உங்க வேலை பாக்குறதுக்கா நான் வந்தேன், ஏன் வேலையை பாக்குறதுக்கு முடிச்சு என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணா என்ன செய்கிறது? சின்ன முடிச்சல போயிடல. குமார் எங்க சொல்லு, நான் அவர்கிட்ட பேசுறேன். உங்ககிட்ட நம்மளால பேச முடியாது. குமார் எங்க இருக்காங்க மட்டும் சொல்லு. இருந்தேன் உனக்கு தெரிஞ்ச பிரச்சனை அவன் இருந்தேன், அவருக்கே தெரிஞ்ச பிரச்சனை கம்மல். நான் கேட்கறது முதல்ல புரிஞ்சுக்க. வண்டி இதை வந்துருந்தேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அண்ணா உள்ள உட்காரு. அண்ணா வாண்ணா உள்ள உட்காருண்ணா. என்னண்ணா வேலையை என்ன அது வண்டி என்ன அதுக்கு சத்தம் போறது? எத்தனை சின்ன வேலை அமுச்சு விட்டாங்க போச்சுக்காங்க. வண்டி ரிப்பேர் கொடுத்தோம். உங்களுக்கு வேலை செய்யல. சிமெண்ட் மூட்டை அது போட்டான். மச்சான மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் டிராப் பண்ணிட்டான். மச்சானா? ஆமா மச்சான். சீக்கிரம் அண்ணா கோவப்படுறாருல அத்தை அவங்களே விட்டோம். சீக்கிரம் என்ன பண்றீங்க நீங்க? வண்டி தேப்பா மச்சான கூட்டு விட்டு வந்துடுறேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா சொல்றது? வண்டி விட்டா ரிப்பேர் பண்ணணும், குத்துணும். அதை விட்டுட்டு உன் வீட்டு வேலைக்கெல்லாம் என் பொருள் தான் கட்டிச்சா? உங்ககிட்ட எதுவும் இல்லையா? உங்ககிட்ட எதுக்குதான் கடை வச்சுக்கிறீங்க? வண்டி வெளியே போயிருக்க. உங்க அதெல்லாம் எனக்கு தேவை. எனக்கு இப்ப வண்டி வந்தாகணும், அவ்வளவுதான். வண்டி வந்தாகணும். இல்லாட்டி குமாருக்கு போன் போட்டா போன் எடுக்க மாட்டேன்றான். வந்துடும் கோச்சுக்காண்ணா. நான் இந்த மூட்டையாண்ணா. ஏய் தம்பி எடுத்து வண்டியா? கொண்டா நம்ம இது ராம்சாமி கொத்தனை வேலை பாருல அங்க போட்டு வந்துடும். போட்டுலாம் வீட்டுல போட்டுலாம். இல்ல செத்துறாங்க போய் போட்டு வந்துட்டேன். ஓ இதுக்கெல்லாம் நான் அங்க வண்டியை கொண்டு வரல. கொத்தனார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வண்டி எடுத்து போகணும் தானேயா? ஆனா இல்ல செத்துறா வந்துடுற வண்டி வெளியே போயிருக்கேன். நான் செம்மவனை கொண்டு வந்தேன்னா உனக்கு வேலை அனுப்புறது கொண்டு வந்தேனா? என்ன அர்த்தத்துல நீ வேலை பாக்குற? என்னப்பா என்ன 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 நீ வந்துடும். வண்டி எடுத்த சொல்லு எடுத்து வந்துடுறாங்க. வேலை போயிடணும் வேலை போயிடணும். உன் வேலை செய்ய சொன்னா உன் வீட்டு வேலைக்கா வண்டி விட்டு வச்சிருக்காங்க. ஓனர் கிடைக்கும் சைலண்டாரு. பிரச்சனை சரி வண்டி எடுத்தா ரிப்பேர் பண்ணியா அவங்க வந்த உடனே கொடுக்க சொன்னா கொடுக்க வேண்டியது தானே? வண்டி போலீஸ் ஹெல்மெட் லைசன்ஸ் செக் பண்ணி. என்னடா என்ன பார்த்தா என்ன கேனியன் மத்ததா? டேய் என்னடா என்ன நினைச்சீங்க நீங்க?
வண்டி லைசன்ஸ்ல வண்டி 10 நிமிஷத்துல வண்டி வந்தாவணும். ஆதார கடையில லைசன்ஸ் எங்க விட்ட வண்டியா இங்க போலீஸ் ஊதா ஏன் வண்டி ரிப்பேர் கொடுத்தா உன் பாட்டு உன் வீட்டு வேலைக்கு கண்ணு முன்ன எத்தும் முறை இப்படி வர கேட்டா போலீஸ் பத்தி போச்சுன்றா. என்னதான் பிரச்சனை என்னதான் கேக்குறாங்கப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. 5000 இப்ப வண்டி வந்தோம். ஆர்சி புக்ல இருக்கா இல்ல வண்டிக்கு ஆர்சி புக்ல ஒரு எழுவு நடாதுல ஏன் அப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? ஏற்கனவே நான் பிரச்சனை வண்டி ஓட்டிக்கிறேன். உன்னை நம்பிதான் ஒரு வண்டியை கொடுத்துட்டேன் நான். ஆனா என்ன நம்புங்க, வண்டி உங்க வண்டி வரும். வண்டி இன்னும் 10 நிமிஷத்துல வரலன்னு வச்சுக்க, இன்னும் நடக்குனே தெரியாது. வண்டி நான் கொடுத்துறேன், வண்டி கொடுத்துறேன். 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். வண்டியை கொடுத்தேன். உங்க வண்டிக்கு நான் பொறுப்புனேன். உங்க வண்டி நான் பொறுப்புனேன். 10 நிமிஷத்துல வந்து வண்டிக்கு ஆர்சி புக் இல்லன்றீங்க. அந்த ஓட்ட வண்டிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறேன். அந்த ஓட்ட வண்டிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறேன். 1000 ஓட்டம் தலைவா பஸ் ஸ்டாண்ட் போகணும் அர்ஜுன். ஏதாவது வண்டி இருக்குமா? பஸ் ஸ்டாண்டு போகணும். இப்பதான் என் வண்டி வெளியே போயிருக்கு. இப்பதான் தம்பி ஒரு வேலையை அனுப்பிச்சு விட்டேன். அண்ணன் வண்டி தான் அனுப்பிச்சு வாங்கி அனுப்பிச்சு விட்டேன். அது ஆட்டோ கிட்ட பார்த்து ஏறி போண்டுதுண்ணா. காப்புட்டா ஈஸியா எமர்ஜென்சி ஆயிடுச்சா? வண்டி இது கையில இல்ல. இப்ப என் வண்டி வெளியே போயிருக்கு. நானே காலைல இருந்து வண்டி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. என்ன இப்ப எமர்ஜென்சிக்கு தம்பி வேண்டாம். தம்பி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நிமிஷம் தம்பி வந்துடும். மெக்கானிக் ஏறி கொடுத்தேன் நானு. எனக்கு இப்ப வண்டி வரணும். அப்படியே உள்ள சத்தம் போட்டா ஏன் வண்டியை கொடுத்துட்டு நானே அலையனா? எனக்கு வண்டி வேணும். வண்டி எங்கடா வண்டிங்களா? வண்டி போலீஸ் புடிச்சாங்க. போலீஸ் புடிச்சாங்க. போலீஸ் புடிச்சாங்க. என்ன வண்டி 10 நிமிஷம் வாங்குங்க. இல்லனா அண்ணா இரு கேக்குறேன் இரு நீ கேக்குற வண்டி ஹெல்மெட் போட்டு லைசன்ஸ் புடிச்சாங்க போலீஸ் புடிச்சாங்க. எனக்கு வண்டி வேணும். பெரிய பிரச்சனை ஆயிடும். வண்டி தானே வேணும். வண்டி வேணும். வண்டி எங்க விட்ட நீ? போலீஸ் அறிவிக்கிறேன் உனக்கு. இல்ல நீங்க இன்னொரு விளையாட்டு காட்டுறீங்களா? எனக்கு வண்டி வண்டி போலீஸ் புடிச்சாங்க. போலீஸ் புடிச்சாங்க. வண்டி எந்த செக் போஸ்ட் அவுட்ரா? அண்ணா வண்டி வாங்கி கொடுத்தாங்க. என்னடா அப்படி பண்ணி விட்டுருக்கீங்க? போலீஸ் புடிச்சாங்க. லைசன்ஸ் ஹெல்மெட் அப்ப வண்டி நீ நினைக்கிற மாதிரி நான் வண்டியை இருங்கண்ணா. வண்டி தானே எனக்கு வண்டி வேணும். வண்டி தானே 2 நாள் வந்துடுறேன். 2 நாள் வந்துடுறேன். 2 நாள் பேசி கொண்டு இருங்க பாரு இழுச்சவன் தெரிஞ்சா வண்டி 2 நாள் வண்டி டைம் குண்ணா 2 நாள் கேட்கறானா? அவசரமா போகணும் சொல்லி வண்டியை கொடுத்தா நீ 2 நாள் தான் கேட்கிற. என்ன பத்துனா கேனியம் பத்துதா? ஓட்ட வண்டியா? டேய் மரியாதை அவ்வளவுதான். வண்டி வந்தவன் அதுக்கு தேவையில்லாத விஷயத்துல என்கிட்ட பேச. யாருக்கு எதிர ஓட்ட வண்டி? எது ஓட்ட வண்டி? இப்ப எதுக்கு அடிச்சீங்க? வண்டி வேணும்டா. அது ஓட்ட வண்டி நீ எப்படிடா சொல்ற? எப்படி சொல்ற நீ? இதெல்லாம் அடினீங்க. மரியாதை முதல்ல மனுஷன். நீ எதுக்கு அவசரம்? எவன் வண்டி எடுத்து நீ எந்த மரியாதை இல்ல சார். நான் எனக்கு பேச்சு நான் பேச ஓட்ட வண்டி நான் பேசினேன். வண்டி எடுத்து சொல்றேன். அவருக்கு கல்வி பண்றீங்களா? வண்டி வந்து இப்பதான் போலீஸ் பிடிச்சுன்னா இப்ப எப்படி வண்டி வந்து வண்டி எப்படி எடுத்துருந்தா? எப்படி விளையாடுறீங்களா? டேய் போலீஸ் 5000 கொடுத்துருக்காங்க சார். 5000 கொடுக்குற மூஞ்சாடாது. ஒரு நிமிஷத்துல எப்படி 5000 ரூபாய் கட்ட முடியும்? 5000 கொடுத்தாங்க. போலீஸ் ஃபைன் போட்டாரு. 5000
என்ன கேனி வண்டி வந்துருச்சுல. விளையாடுறீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து? வண்டி வந்துருச்சுல. ஏன்னா ஃபைனா அப்ப இதுக்கு முன்னே எதுக்கு அது மாதிரி சொன்னீங்க? எது போலீஸ் பிடிச்சி வச்சு இதுக்கு ஏமாத்துறீங்களா? காசு அவர்கிட்ட 1500 செலவு வாங்கிடுவாங்க. வண்டி தரேன் வண்டி சும்மா சரியா பாத்து சும்மா பண்ணிடுறேன் பிராங்க். ஆனா இருங்க என்ன ஒரு நிமிஷம் அவசரம். பேசாம போறப்பா வண்டி ஏற்றிட்டு போகுது. சரி கோவம் வராது. வண்டி அச்சரா நான் உங்களா அடிச்சாரா? அவட்ட 1000 ரூபாய் காசு வாங்கி அனுப்பிச்சு. எதுக்கு போனா போடா குமார் கிட்ட பேசுங்க நானு. ஏய் சாய்குரா. குமார்ட்ட பேசிருக்கீங்களா? ஆமா அது வந்தாலும் அவருக்கு காசுனாப்பா. காசு எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசிக்கிறேன்ட்டு நான் ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா ஒரு நிமிஷம். சரி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல. குமார் கிட்ட பேசுறீங்க சும்மா பிராங்க் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் கேளுங்க. குமார்ட்ட நீங்க பேசுங்க. குமார் அண்ணன் தான் இங்க ஒரு பிராங்க் வீடியோ ஒன்று பண்ண சொன்னாங்க. நாங்க அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் அவர்கிட்ட கூட சொல்லிட்டோங்க. இன்னொரு அந்த அண்ணாவில் பார்க்குறாருல அவர்கிட்ட கூட நாங்கள் சொல்லிட்டோம் ப்ராங்க் வீடியோ பண்ணோம். எதுவும் நீங்கள் கண்டுக்காதீங்க சொல்லிட்டோம். நீங்கள் இங்கே சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் பண்ணோம். இங்கே யாரும் எங்கேயும் எடுத்துகிட்டு போகல. இந்த வண்டி நாங்கள் வச்சு நின்றுட்டு இருந்தோம். அவர் தான் குமாரன்னு சொல்லிட்டு போய் இந்த மாதிரி ஒரு வண்டியை விட்டுட்டு போயிருக்காங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு. சரி அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். வண்டி எங்கள் யூஸ்லாம் எதுக்குமே எடுத்துட்டு போகல. நீங்கள் பேமெண்ட் நீங்கள் குமாரனுக்கே நீங்கள் போட்டுருங்க. சும்மா ஒரு ஃபன்னு நாங்கள். சரி ஓகே. தப்பா நினைச்சுக்கிறீங்கண்ணா. சரி வாங்க. ஓகே நான் தப்பா நினைச்சேன். ஓகே நீங்க குமாரன்ட்ட சொல்லிடுங்க. ஓகே வாங்க. கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களுடைய பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.